ஒரு 2 பிஹெச்கே வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளை கொடுத்து வீட்டை சூப்பராக கட்டியிருக்கிறது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சிருக்கு. 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸை நிப்பாட்டுறதுக்கு தனித்தனி பார்க்கிங், 20க்கு 16 அடியில் பெரிய லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், 2 மாஸ்டர் பெட்ரூம், 2லேயுமே அட்டாச்சு பாத்ரூம், ஒரு பெட்ரூமில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அவுட் சைடில் பாத்ரூம்னு எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து எல்லா ரூம்ஸ்லேயுமே பிவிசியில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான 2 பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.8 சென்ட், அதாவது 1650 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், டெக்ஸ்டர் டிசைன்ஸ், ஃப்ளவர் டிசைன்ஸ், லேசர் கட் டிசைன், கிரில் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை நல்ல கலர் காம்பினேஷனில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 20க்கு 12. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் பெரிய எஸ்யூவி காரை கூட தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். கார் பார்க்கிங் அடுத்து 17க்கு 7 அடி சைஸில் சிட் அவுட் ஏரியா. இதை சிட் அவுட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 வீலர்ஸை நிப்பாட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 20க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத்து சைடில் 16 அடி வால்ஸுக்கு பூராமே ஃப்ளூட்டட் பேனலில் பேனலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் பெரிய டிவி யூனிட்டும் பக்கத்தில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஹால் 20க்கு 16 அடி சைஸில் நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. பூஜா ரூம் சைஸ் 4க்கு 4. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கெட்டுறாரோ, சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் அது போக ஆப்போசிட்டில் பெரிய வால் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் 4.5க்கு 4 அடி சைஸில் தனியாக வாஷ் ஏரியா பிளான் பண்ணி உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரோ. டெக்கரேஷன் பர்பஸ்க்காக என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் இருக்கும். அந்த பார்ட்டிஷன் வாலில் உட் டிசைனில் பெர்கோலா டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டையும் ஒட்டுக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் சைஸ் 16க்கு 8. கிச்சனில் யூ ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பிவிசியில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே கிளாஸ் டோர்ஸோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் பெரிய வால் கபோர்ட் கொடுத்துருக்காங்க.
கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம்க்கு என்ட்ராரோம். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x10. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். லேண்ட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால எல்லா ரூம்ஸை பெருசாக நல்லா வசதியாகவே கட்டியிருக்காங்க. படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 4x3, இந்தியன் டாய்லெட் டைப். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 58 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.